வடிவேலனை பார்த்து அதிசயத்து மெய்மறந்தான் தாரகன். அவரிடம் பேசினான். முருகா, உன்னை பெற்றதால் அந்த பரமசிவனார் பாக்கியசாலி ஆகினார் அன்பனே. எங்கள் அசுர வம்சத்திற்கும் தேவ வம்சத்திற்கும் காலம் காலமாக தீரா பகை இருந்து வருகிறது. அதை நான் தான் தீர்த்து கொண்டிருக்கிறேன். உன் தந்தை பரமேஸ்வரனே எனக்கும் என் சகோதரர்களுக்கும் சகல சக்திகளையும் அருளியிருக்கிறார். அவ்வகையில் உன்னையும் அவரை போலவே வழிபட காத்திருக்கிறேன். அதனால் எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாதே என்றான் பணிவான வார்த்தைகளால். வடிவேலன் இடி இடி என சிரித்தான். தாரகா, நன்றாக இருக்கிறது உன் பேச்சு. உலகத்தை சிருஷ்டிக்கும் பரமசிவனாரின் கருணையே உன்னை அளிக்க வேண்டும் என்பதுதான். ஏனெனில் பரமசிவனார் உனக்கு வரமளிக்கும் போது என்ன சொன்னாரோ அதை மீறிவிட்டாய். இறைவன் வரம் தருவது உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக. நீயோ உலகத்தையே அழித்துக் கொண்டிருக்கிறாய். பிற உயிர்களை துன்புறுத்துகிறாய். பிறரை மதிக்காதவனுக்கும் கொடுமைப்படுத்துபவனுக்கும் இறைவன் கொடுத்த வரங்கள் பலிப்பதில்லை. சிவனாரிட்ட கட்டளைப்படி உன்னை ஒழிக்கவே வந்திருக்கிறேன். உன் மரண ஓலையை பிடி என்றார் கம்பீரமான குரலில். அவ்வளவுதான். தாரகனுக்கு பொறுமை போய் அசுரகணம் தலைக்கேறிவிட்டது. சிறுவனே, இங்கு நின்று என்ன உளறிக் கொண்டிருக்கிறாய்? நான் விஷ்ணுவையும் பிரம்மனையும் இந்திரனையும் வென்றவன். விஷ்ணு அவரது சக்கரத்தை என் மீது ஏவிய போது அது என் நெஞ்சில் பட்டு பதக்கமாக ஒட்டி கொண்டிருப்பதை பார். அத்தகைய தைரியம் படைத்த என்னை ஒழித்து விடுவேன் என்று சாதாரணமாக சொல்கின்றாயோ? என் முன் நிற்கும் தகுதி கூட உனக்கு இல்லை. ஓடிவிடு. போய் தாய் தந்தையுடன் சுகமாக இரு என்றான் ஆணவத்துடன். கர்வம் பிடித்தவனே, தன் சுய பலத்தையும் தம்பட்டம் அடிப்பவன் வீரனே அல்ல. தைரியசாலிகள் செயலில்தான் எதையும் காட்டுவார்கள். அதை மற்றவர்கள் பார்த்து புரிந்து கொள்வார்கள், புகழ்ந்து தள்ளுவார்கள். உன்னை நீயே புகழ்வதன் மூலம் இறைவனிடம் பெற்ற வரத்தை இழந்து விட்டாய். வா போருக்கு என்று அறைகூவல் விடுத்தார் முருகன். பொறுமை இழந்த தாரகன் முருகனின் மீது அம்புமலை பொழிய அவற்றையெல்லாம் அடித்து நொறுக்கினார் கந்தபெருமான். அதிபயங்கர யுத்தம் நடந்தது. எல்லா அஸ்திரங்களையும் அடித்து நொறுக்கி தாரகனின் தும்பிக்கையை துண்டு துண்டாக்கினார் வடிவேலன். ஆனால் அது மீண்டும் முளைத்து பல மாயங்கள் செய்து மீண்டும் மீண்டும் பிழைத்த அவன் ஒரு கட்டத்தில் கிரௌஞ்சமலைக்குள் சென்று ஒளிந்து கொண்டான்.